முதலமைச்சர் நேரமே கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி இல்லை. இப்போ இதுக்கு முந்தைய ஆட்சியில் உங்களுக்கான சப்போர்ட் எப்படி இருந்தது? இதுக்கு முந்தைய ஆட்சியில் இது மாதிரி எல்லா ஆட்சியும் தவறு நடக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. யாருமே வந்துட்டு சரியாக இருக்கும். ஏன்னா அரசியல்வாதிகள் நல்லா இருந்த அளவுக்கு கீழே இருக்க அதிகாரிகள் கண்டிப்பாக தவறு இருக்கக்கூடியவங்க தான், தவறிக்கும். அந்த தவறில் வந்து நாங்கள் சுட்டி காட்டி அண்ணன் எடப்பாடி அவர்களை வந்து சந்தித்து சொன்னோம், விஷயத்த சொன்னோம். எங்களை கூட்டு வச்சு பேசுகிறார், கூட்டு வச்சு பேசி உடனடியாக தீர்வு கொடுக்குறார். இது மாதிரி இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்குது. இப்போ எதிர்க்கட்சியில் அவர் சந்தித்தோம், ஒரு விஷயம் சந்தித்து சொன்னோம், இந்த விஷயத்த சொன்னோம். இது போன்ற விஷயங்கள் அந்த குரூப் 4 முன்னாடி அந்த விஷயத்த சொன்னதுக்கு, ஆனால் இது மாதிரி எங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, எங்கள் பேச்சை கேட்குறது டிஎன்பிசி தயாராக இல்லை. டிஎன்பிசி வந்துட்டு அந்த சேர்மேனை கூட்டி எங்கே வச்சு பேச மாட்டேங்கிறாரு, முதலமைச்சரும் பேச மாட்டேங்கிறாரு. சம்மந்தப்பட்ட அமைச்சரை வந்து 4 வாட்டி சந்திச்சிட்டேன். அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரை நான் சந்தித்து பேசும்போது எந்த விதமாக நோட்டீஸ் வாங்குறாங்க, வச்சிடுறாங்க, எந்த விதமான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து நான் இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய சமயத்தில் அவர் என்ன சொன்னார், நான் அடுத்த எங்களுடைய நம்ம ஆட்சி வந்துருச்சுனாக்கா டிஎன்பிசியில் போர்டில் நான் உங்களை வந்து இந்த கேள்வித்தாள் ஃப்ரேம் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற அந்த விஷயத்த டிஸ்கஷன்ஸில் கூட உங்களுடைய சார்பாக, உங்களுடைய சங்கத்தின் சார்பாக நிச்சயமாக ஒரு ஆளை வைப்பம்பான்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ கேட்குறதுக்கு எவ்வளோ, அவர் வைக்கிறாரு வைக்கல, அது 2வது பட்சம். ஆனால் இது சொல்கிறாரு பார்த்தீங்களா, இதுவே எங்களுக்கு மன நெகிழ்ச்சியாக இருக்குது. மாணவர்கள் இடத்துல அது கொண்டு போய் சேர்த்தோம், இந்த விஷயத்த சொன்னோம். மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, இந்த விஷயத்த சொன்னதுங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதனால் யார் வந்து மாணவர்கள் பக்கம் இருக்காங்க, அவங்க தான் மாணவர்களுக்கானவர். யார் மாணவர்கள் இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஒரு ஜோடிப்பாக செஞ்சு வந்து நான் மாணவர்கள் பக்கம் இருக்காங்க, நான் இருக்கேன்னு இது வந்து நம்பக்கூடியதாக இல்லையே. ஆனால் இது பிரதிபலன் வந்துட்டு எலெக்ஷன் தான் தெரியும்.